மது ஒழிப்பு மாநாடு நடத்துது விடுதலை சிறுத்தைகள். அந்த மாநாட்டுக்கு அதிமுக போகும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு நெருக்கமான போக்கு கடந்த 2021-22 இருந்தே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்த பொழுது அந்த வியூக வகுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவனை சந்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் நம்பி திமுக இருக்கா, திமுக நம்பி விடுதலை சிறுத்தைகள் இருக்கா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களோடு அணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிறோம். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். அந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக் ஒருபோதும் அதை மூடுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு. தோழமை கட்சியில் வந்தார். ஆமாம், தோழமை கட்சிகள் வந்தார். இதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 18-20 தொகுதிகள் கொடுக்க கூட தயாராக இருப்பதாக அவங்க தரப்பில் இருந்து பேசியிருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு முக்கிய பிரமுகர் சொல்கிறார். இந்த திருமாவளவன் மட்டுமில்லை, நீங்கள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகைன்னு சொன்னோம். எவ்வளோ காலத்துக்கு எங்கெங்கே போய் கையேந்திக்கிட்டு இருக்குது? நம்முடைய சுயத்தை நாம் காட்டணும், நம்முடைய சக்தியை நம்ம காட்டணும். திராவிட முன்னேற்ற கழகம் யார் வந்தால் என்ன, யார் போனால் இல்லைங்க அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்கப்பா, 234 தொகுதிகள்லையும் நம்ம வேட்பாளர்னு களம் இறங்குங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விசிகா மாநாட்டுக்கு அதிமுக செல்லுமா? என்ன மாற்றங்களை இது கொண்டு வரும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கண்ணா. வணக்கம் சகோதரன். மது ஒழிப்பு மாநாடு நடத்துது விடுதலை சிறுத்தைகள். தொல் திருமாவளவன் பேசும்போது அதிமுக விரும்பினால் வரலாம், அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொன்னது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. முக்கியமாக திமுக அணியில் விரிசலா, திருமாவளவன் 2 மனநிலையில் இருக்கார், அப்படிலாம் இருந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு அதிமுக போகும் நினைக்கிறீங்களா? அநேகமாக போயிரும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு நெருக்கமான போக்கு கடந்த 2021-22 இருந்தே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. பல பதிவுகள் நாம் பார்த்துருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவித்து கூட 1-2 அறிக்கைகள்லாம் கூட அவர் வெளியிட்டார். ஸோ ஒரு இணக்கமான போக்கு இருக்குது. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறினுடனே ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வியூகங்களை வகுக்க பொழுது அந்த வியூக வகுப்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவனை சந்திருக்காங்க. காங்கிரஸ் தரப்புலையும் திரு கார்கே தரப்பில் அவங்களுடைய மகனும் மருமகனும் யாரோ அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வலைத்தளங்கள்லேயும் ஊடகங்களையும் தகவல் இருந்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிறார். அந்த கூட்டணியில் தான் உறுதியாக இருப்போம் என்று திருமாவளவன் உள்ளிட்ட அதனுடைய நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. இந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து செல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுமே சொல்கிறாங்க. இந்த மாநாட்டில் ஒரு பொதுவான மாநாடுங்கிறதுனால அவங்க அழைப்பு கொடுத்துருக்கலாம். அது ஒரு பொதுவான அழைப்பு தான். அவங்க கலந்துக்கிட்டாலே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை விட்டு வெளியேற மாட்டார் என்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க தொடக்க காலத்தில் தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. ஒரு சமூக இயக்கமாக அதை கட்டமைத்து தான் கொண்டு போகிற போது அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் கடந்த பல தேர்தல்களை எதிர்கொண்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட உடன்பாடு கொண்டு ஒரு 9-10 தொகுதிகள்லாம் அவங்க ஒதுக்கீடு செய்து ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்களுமே அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு போனாங்க. அதனால் அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிறது தான். யார் யாரோடும் எப்போதும் கைகோர்ப்பார்கள்ங்கிறது நமக்கு கடந்த கால தேர்தல் வரலாறு உணர்த்தும் பாடமாக நாம் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேற்றத்தில் போகணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கம் என்பது அவங்களுடைய தலைமை நிர்வாகக்குழு செயற்குழுகள் மற்ற பொது இடங்களில் பொது வெளிகளில் மாவட்ட அளவிலான கூட்டங்களில் பேசுகிற போது கூட அதனுடைய நிர்வாகிகள் திருமா உட்பட பலருமே நம்ம அதிகாரத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம். ஆட்சியில் பங்கு அதுதான். நீங்கள் இப்போ ஒற்றுமையாக நம்ம அமைப்பாய் திரள்வோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சுலோகம். முன்னே அந்த திருப்பி அடி திமிரி எழு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதிகாரத்தை வெல்வது அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வந்துட்டாங்க.
இப்போ ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூடுதல் இடங்கள் கிடைத்து கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று தங்களுடைய எண்ணிக்கையை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முதற் கடமையாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க. அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு 8-10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் கூட 9 தொகுதி நினைக்கிறேன். அதில் 2 பேர் வெற்றி பெற்று வந்தாங்க. 2026 தொகுதியில் கொடுத்தாங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வர்றேன். அப்படி 10 தொகுதி 9 தொகுதி பெற்றவர்கள் 2021 6 தொகுதிகள்ங்கிற போது அவங்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்தது. வெற்றி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கூடுதல் இடங்கள் கிடைத்து கூடுதல் இடங்களை கூடுதல் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம், அதனுடைய விளைவாக 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 2 தனித்தொகுதிகள், ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த லாட்டின் அதிபர் மார்ட்டினுடைய மருமகனுக்காக கடைசி வரைக்கும் போராடினாங்க. 3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்து 4வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்த பொழுது அறிவாலயத்தையே சுத்தலில் விட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். நம்ம பார்த்தோம் 10 மணிக்கு அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகள், இந்த இட பங்கீடு தொடர்பான மூத்த நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள். 11 மணிக்கு வருவாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. 11 மணிக்கு திரும்ப விடுதலை சிறுத்தைகள் தரப்பு பேசுகிற போது, நாங்கள் இங்கே உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டியிருக்கிறோம், எங்கள் அலுவலகத்தில் உயர்மட்ட குழு இந்த கூட்டம் முடிகிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு நாளை தள்ளி போட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு உறுதியாகவும் பிடிவாத தன்மையோடும் அப்போ இருந்தாங்க. ஒரு பொது தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம், வலியுறுத்துவோம், இதற்காக நாங்கள் பெரிய அளவில் முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்லாம் திரும்ப சொன்னார். அது நடக்கலை. அது ஒரு அங்கீகாரம், அதான் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த முறை தனித்தொகுதியில் 2 இடங்களில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. சட்டமன்றத்திலுமே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த நிலைகள் வருகிற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஆட்சியில் பங்கு என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுக அந்த கூட்டத்திற்கு போகும் நினைக்கிறீங்களா? முறைப்படியான அழைப்பு வந்தால் போகலாம் அப்படிங்கிற கருத்தாக்கம் 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருக்குது. இது தொடர்பாக நான் நேற்று இரவே ஒரு சில முக்கிய பிரமுகர்கள்ட்ட பேசுகிற போது, குறைந்தபட்சம் அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய இன்றைய சட்டமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற குமரகுரு, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரா, செந்தில்வேலு ஒரு நல்ல பேர், அவங்கள அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி முறைப்படியான அழைப்பு. அவங்க இப்போ எல்லாருக்கும் பொது வெளிகளில் ஊடகங்களில் சொல்லியிருக்கிறாங்க. வரையிலும் பொது வெளிகளில் பத்திரிகையாளர் மத்தியில் பேசுகிற போது ஒரு பொதுவான அழைப்பாக தான் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பங்கேற்கலாம், யார் வேண்டுமானாலும் இதில் இந்த மது ஒழிப்பில் ஈடுபாடு உடைய யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. அதிமுக பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வமாக நமக்கு கடிதம் மூலமாக அழைப்பு வந்ததுன்னா அங்கே பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான அந்த இது இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2024 ஒரு மெகா கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் மூலமாக தான் காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள்லாம் அணுகியதாக நம்ம அந்த காலகட்டத்தில் பார்த்தோம். எனவே இப்போது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு முழு வீச்சில் தீவிரத்தன்மையோடு இவர்கள் எதிர்த்திருந்தால் 2024 போயிருப்போம். ஆனால் ஒரு தீவிரத்தன்மை இல்லை, இவர் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எந்த நேரமும் போயிடலான்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாட்டில் தொடர்வது என்ற விடுதலை சிறுத்தைகள் ஒரு உறுதியான முடிவில் இருப்பதால் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவு நிலையெடுத்து அங்கு போகிற பொழுது ஒரு உறுதியான ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் கொடுக்க முடியாட்டி பாஜகவுக்கு அது ஆதரவாக போயிடும். ஏன்னா திமுகவை பலகீனப்படுத்திடும் அங்கிருந்து வெளியில் வந்தால். அப்படி பலகீனப்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதால் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட ஒரு தயக்கமும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நம்பி திமுக இருக்கா, திமுக நம்பி விடுதலை சிறுத்தைகள் இருக்கா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களோடு அணி சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிற நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு, எந்த கட்சியானாலும், தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும், இந்த 2 கட்சிகளோடு அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே அவங்களுக்கு குறைந்தபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் என்பது தான் தமிழக அரசியல் கள யதார்த்தம். ஏன்னா 2006 2016 அந்த ஒரு 6 கட்சி கூட்டணி போனாங்கல்ல,
மக்கள் நல 2016 2016 தேர்தலின் மக்கள் நல போது, ஆமாம், மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து விடுதலை சிறுத்தைகள், மதிமுகவுடைய வைகோ அவர்கள், சிபிஐ, சிபிஎம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள், இந்த 6 கட்சியின் மீதும் எந்தவித ஒரு அப்பொழுக்கும் ஒரு குற்றச்சாட்டே சொல்ல முடியாது. தலைவர்கள் மீதும் எந்தவித ஒரு விமர்சனமும் வைக்க முடியாது. ஒரு மாற்று தருகிறோம் என்ற 6 பேர் வந்து முடியாத சூழலில் வெறும் விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ தனிச்சு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை என்பதான் கள யதார்த்தம். ஆனால் அதிமுக இதில் என்ன லாபம் எதிர்பார்க்கும்? முக்கியமாக திருமாவளவன் அழைப்பின் பேரில் அதிமுக என்ன அதில் அரசியல் லாபம் அடையும்? முக்கியமாக சொல்லப்போனால் அதிமுகவோட எந்த பெரிய கட்சியும் கூட்டணி அமைக்கலை. கடைசி வரைக்கும் காத்திருந்து தேமுதிக தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைச்சாங்க. எதிர்பார்த்தாங்க, சீமான் எதிர்பார்த்தாங்க, காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல. ஆனால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாட்டுக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறது மெதுவாக அதிமுகவுக்கும் ஒரு கதவு இருக்கு, திறந்துருச்சு அப்படின்னு நினைக்குமா? இல்லை விடுதலை சிறுத்தைகள் அரசியலுக்காகலாம் பண்ணலை, கொள்கைக்காக வாங்க, மக்கள் நலனுக்காக வாங்க அப்படின்னு செய்கிற மாதிரி நினைக்குமா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று ஒரு பிரதிநிதித்துவத்தோடு இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும். இதே அணியில் தொடர்வோம் என்கிற உறுதிப்பாட்டையும் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக் ஒருபோதும் அதை வந்து மூடுவதற்கு சாத்தியமே இல்லைன்னு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதனுடைய டிகேஎஸ் இளங்கோவன் நினைக்கிறேன், அவர் ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள்லாம் இப்போதைக்கு அது சாத்தியமே இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். ஆனாலும் கூட ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், நீங்கள் அது மூடியே ஆகணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். 2021 தேர்தலின் போதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு, மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவங்க சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே அண்ணன் தளபதி ஸ்டாலின் கையெழுத்து போடுற முதல் கையெழுத்தே மதுவிலக்காக தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது தொடர்பாக அட்டையை ஏந்தி போராட்டமெல்லாம் நடத்தினாங்க. ஸோ அதை தான் வலியுறுத்துகிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இப்போ சொல்கிறாங்க. மக்கள் அதிமுக என்ன லாபம் சம்பாதிக்கும் இந்த அழைப்பின் மேலே? அதிமுக என்ன லாபம்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவது ஒரு லாபம். இன்னொன்று, ஒரு அழைப்பு கொடுக்கறது மூலமே போய் இல்லை 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 கலந்துக்கிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், அதுதான் அவங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு என்பது யாருடைய? இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் என்பது இந்த ஒருங்கிணைக்க முயற்சி மேற்கொண்டவர்கள்ட்ட தெரிவித்த கருத்தும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2-3 கட்சிகளை இங்கே கொண்டு வந்து விடலாம். ஒரு வலிமையான, நான் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எடுத்த முயற்சி என்பது 2026 கை கொடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் எல்லா பிரிவினருமே, அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு உட்பட இது எல்லாமே எல்லா தரப்பையும் பாதிக்கிறது. இந்த பாதிப்பு என்பது இந்த தேர்தலில் 2026 தேர்தலின் போது இந்த பாதிப்பு நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உணர்கிற காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக போன்றவர்களை நம் பக்கம் கொண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமும், அதுக்காக 2 வியூக வகுப்பாளர்லாம் தேடிட்டு இருக்காராம். அது முடிவு பண்ணிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ வியூகம் வகுப்பதில் ஒரு முதல் கட்டமாக விடுதலை சிறுத்தைகளுடைய அழைப்பை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் இது விடுதலை சிறுத்தைகள் தான் முதல்ல கூப்பிடுது, திருமாவளவன் தான் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது அதிமுக இறங்கி வரணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக அணியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 15 இடங்கள் எதிர்பார்ப்பார்கள், குறைஞ்சபட்சம் 12 இடங்கள் எதிர்பார்ப்பாங்க. 2 எம்பி ஜெயிச்சிருக்காங்க, அதோட அதிக இடங்கள் கொடுக்குறீங்களா, ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு பேரத்தை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு அரசியல் இன்னும் முதிர்ச்சி பெறாத இந்த நிலையில கூட, இன்னும் தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிற சமயத்தில் அதிமுக இறங்கி வர அளவுக்கு திருமாவளவன் பண்ணிட்டாரா? அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுதியாக இருக்கிற அதே சூழலில் அதிமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் விடுதலை சிறுத்தைக்கு வந்த பொழுதே, நான் அறிந்த வகையில் ஏறத்தாழ 160 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு மீதம் உள்ள 74 இடங்களை தோழமை கட்சிக்கு கொடுக்கறதாக நாங்கள் இருக்கிறோம். தோழமை கட்சியில் வந்தால், ஆமாம், தோழமை கட்சிகள் வந்தால் இருந்தால் அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு 18-20 தொகுதிகள் கொடுக்க கூட தயாராக இருப்பதாக அவங்க தரப்பில் இருந்து பேசியிருக்காங்கன்னு விடுதலை சிறுத்தைகளினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் சொல்கிறார். இப்போ இதை காரணம் காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே 10 தொகுதி 8 தொகுதிகளில் கடந்த தேர்தல் 2016-11 காலகட்டங்களில் போட்டியிட்டு இருக்கிறோம். எனவே இந்த முறை
எங்களுக்கு அந்த அளவிற்கு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்றத்துக்கு 2 6 6 12 தொகுதிகளாது 15 தான் கடந்த முறையும் கேட்டாங்க, 12 கேட்டாங்க, 10 கேட்டாங்க, கடைசியில் 6 தான். எல்லோருக்குமே 6 6ன்னு ஒரே லேஞ்சில் வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த முறை கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. கடந்த முறை வந்து பாஜகவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணித்ததால் இங்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இப்போது முழுவதுமாக பாஜக அணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம், அதிமுக தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி இப்போ பொது உடைமை கட்சிகளுக்கு இந்த நம்ம வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கழகம், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியினுடைய நிர்வாகிகளோடு பேசுகிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சமுதாயம் சார்ந்தவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த கூட்டணியை அணியை பலகீனப்படுத்துவதற்கான முயற்சியை அதிமுக தொடங்கி இருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போல் திமுகவில் வந்து இப்போ 20 தொகுதி அதிமுக எங்களுக்கு கொடுக்குறதா இருக்காங்க, நீங்கள் அப்போ 15ஆவது கொடுங்க அல்லது 12ஆவது கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை பயன்படுத்தலாமே. ஆனால் வெல்லணுமல்ல, அதிமுக 18 25 கூட கொடுக்கலாம். ஆனால் தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அதில் வெற்றி சாத்தியம் அது அதிகம் இல்லையா, வின்னபிலிட்டி அதிகம் இல்லை? நிச்சயமாக லெஜந்தன் சொல்கிற மாதிரி எத்தனை தொகுதி கொடுத்தாலும் வெற்றி பெற்று பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர்றது தான் முயற்சி. என்ன இப்போ கான்செப்ட் இவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி கட்சியாக இருக்கிறது, ஆட்சி கட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒருங்கிணைந்த, நம்ம பல பதிவுகளில் சொல்லிகிட்டு இருக்கிறோம், பிரிந்து கிடக்கிற சக்திகள்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது தான் கூட்டணிக்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கூட்டணிக்கு ஆட்கள் வர வேண்டுமென்றால் கட்சி முதல்ல ஒன்றுபடணும். அப்படி ஒன்றுபட்டால் தான் கூட்டணி வலிமை இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி வேணும்னா பாஜகவை விட்டு மற்ற கட்சிகளை கூட தேமுதிக, பாமக, தமாக போன்ற கட்சிகளையும் கொண்டு வந்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றதெல்லாம் வருகிற பொழுது நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணியாக அது கட்டமைக்கப்படும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவோடு இணைவதற்கு தான் நிச்சயமாக எந்த அரசியல் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணிவகுக்கிற அரசியல் கட்சிகள் கூடுதல் இடங்களை பெற வேண்டும், கூடுதல் இடங்களிலே வெற்றி பெற வேண்டும், அதிக பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்ம அதிகமான இடங்களை பெறுவதுதான் நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கும் கட்சியினுடைய தொண்டர்களை நாம் ஆறுதல் படுத்துவதற்கும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கும் உதவும் என்ற எண்ணம் தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது, திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தங்களுடைய இந்த இடங்களை குறைச்சிக்க மாட்டாங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்ததால் இந்த அரசியல் கட்சி எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வேறு வழியின்றி அங்கே வந்து இருந்தாங்க. இன்றைக்கு அந்த அதிருப்தி என்பது நம்ம பொதுவெளிகளில் பார்த்துட்டு இருக்கோம். விசிகாவெல்லாம் பல பகுதிகளில் கொடி ஏற்றுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, காவல்துறை அராஜகம் அப்படின்னு. ஒரு முறை ஒரு 200க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அன்றைய டிஜிபி நம்ம சைலேந்திர பாபு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே அந்த கட்சியினுடைய நிர்வாகியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி திரு வன்னியரசு ஒரு கடுமையான அரசையும் காவல்துறையும் கண்டித்து விட்டுருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், இந்த போக்கு ஏற்க முடியாது அப்படின்னு. இப்போ இன்றைக்கும் கூட உயரமான கொடி நட்டுட்டீங்க, போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பல கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பல பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட தாசில்தார் ஆஃபீஸில் கரெக்டாக ஆஃபீஸில் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை தொகுதி கோரிக்கைகள் போனால் கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே ஒரு நெருடல் இருக்கிறது. ஆனால் முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது எந்த கட்சி பெரிதாக இருக்கிறதோ திமுக, அதிமுக, இவர்கள் குறைவான இடங்களில் போட்டியிட வேண்டும், பெரும்பான்மை பெறுவதற்கு சிரமப்பட வேண்டும், ரொம்ப மெஜாரிட்டி வராமல் இருக்கணும், அப்போ தான் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற முடியும். அந்த நிலைமையில் திமுகவை கூட்டணி கட்சிகள் தள்ள முடியுமா? 2006 தேர்தல்னு கருதுறேன், 91 இடமா அதிகமான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததனுடைய விளைவாக அறுதி பெரும்பான்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டது. இந்த 2006 2011 காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து மைனாரிட்டி அரசுன்னு தான் இந்த 5 ஆண்டுகளாகவே சொல்லியிருந்தாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிச்சயமா அந்த மைனாரிட்டி திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அன்றைக்கே கூட்டணி அரசு அமைந்திருக்கும்.
அதுக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை மிக சாமர்த்தியமாக அன்றைய முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதி எடுத்துட்டார். 2 பேர்கிட்டையுமே நிபந்தனையற்ற ஆதரவு என்று கடிதங்களை வாங்கி முதல்ல காங்கிரஸ்கிட்ட வாங்கி அப்புறம் பாமகவில் கொண்டு போய் அவங்கள்ட்டையும் கொடுத்து இது மாதிரி இருங்க அப்படின்னு, உங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. இனி கூட்டணி அரசு என்பதை 2 அரசியல் கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்பாது. நான் தொடக்கத்தில் சொன்னேன் சாத்தியம் இருக்கா? நீங்க ஒரு கிட்டத்தட்ட அரசியலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க பயணம் பண்ணி நிச்சயமாக இந்த அடுத்த தேர்தலில் திமுகவோ அண்ணா திமுகவோ பெரும்பான்மை பெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா? கூட்டணி ஆட்சி அல்லது வந்து கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா 1967 ஒரு எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் ஒரு 6 அரசியல் கட்சியை இணைத்து ஒரு ரெயின்போ கூட்டணி பேரறிஞர் அண்ணா எடுக்கிற போது நமக்கு குறைவான இடங்கள் இருந்ததுன்னா அமைச்சரவையில் எல்லாருமே பங்கு பெற வைக்கணும், ஒரு கூட்டணி அரசு தான் கொண்டு வரணும் அப்படின்னு. அதிர்ஷ்டவசமாக 138 இடங்களில் 138 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதால் அண்ணா தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்துருச்சு. அதற்கு பிறகு 1980ஆம் ஆண்டு மறைந்த கலைஞர் கருணாநிதி ஒரு முயற்சி மேற்கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் சம தொகுதிகளில் 109 இடங்களில் போட்டியிட்டு மீதம் 16 தொகுதிகளை வந்து சிறிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டு அரசியல் களத்திலிருந்து அதிமுகவையும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே கொள்கை, ஒரே லட்சியத்தின் அடிப்படையில் எந்த காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பாடுபட்டு அதை சாதித்தார்களோ அதே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸையும் ஆட்சியில் அமர்த்துவோம் என்று சொன்ன அந்த நிலை அது நடக்கலை. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்கள் வைத்திருந்த அந்த அபிமானம், அவர் வந்து அந்த தேர்தலில் நான் என்ன தவறு செய்தேன், 77 ஆட்சி என்பது நீங்கள் மிகச்சிறந்த ஆட்சி என்பதை அடுத்தடுத்து வந்த எல்லாருமே நம்ம பட்டியல் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டணி ஆட்சி என்கிற அந்த கான்செப்டை மக்கள் விரும்பலைங்கிறது ஒன்று. திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த மக்கள் ஆதரவும் அவருடைய அந்த அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம் என்பதும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அப்போ இல்லை. இப்போ திமுக ரொம்ப பலமான ஒரு நிச்சயமாக அதில் எந்த மாற்றம் இருக்கிற நிலைமையில 2026 தேர்தல் ஒரு 1.5 வருஷம் இருந்தாலும் கூட, 1.5 வருஷத்தை விட அதிகமாக இருக்கு இருந்தாலும் கூட இன்னைக்கு நிலைமையில மறுபடியும் திமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட்டணி பலம் இதெல்லாமே இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிக கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வகுத்திருக்கிற வியூகமும் இந்த 200+ன்னு களத்தில் இறங்கிட்டாங்க. மற்ற அரசியல் கட்சிகள் வந்து பல்வேறு விதமான குழப்பமான சூழலில் இருக்கிற போது, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை ஒருங்கிணைப்பதா இல்லை இப்படியே ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க முடியுமா என்கிற குழப்பமான நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பயணிக்கிறது. இப்போ இந்த சூழலில் வெற்றியை நோக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 1.25-2 ஆண்டுகளுக்கு முன்பே களம் இறங்கிட்டாங்க. அதற்கான தனி குழு போட்டு 234 என்பது எங்களுடைய லட்சியம், 200 என்பது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கிட்டாங்க. கூட்டணிகளையும் சேர்த்து, ஆமாம், கூட்டணி கட்சிகளும் சேர்த்து, ஆமாம் 200+ அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம், கூட்டணி கட்சிகள் சேர்த்து நிச்சயமாக ஒரு ஆனால் கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டும், தங்களுக்கான அதிகாரத்தை கேட்டு பெற வேண்டும், அதிகாரம் பெறுவதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற விதமான ஒரு மனநிலையை, ஒரு பேச்சு நிலையை திருமாவளவன் உருவாக்கி விட்டாரா? இல்லை, திருமாவளவன் மட்டுமில்லை, நீங்கள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகைன்னு சொன்ன எவ்வளோ காலத்துக்கு எங்கெங்கே போய் கையேந்திக்கிட்டு இருக்குது, நம்முடைய சுயத்தை நாம் காட்டணும், நம்முடைய சக்தியை நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்ல. அப்போது அந்த கான்செப்ட் இன்றைக்குமே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தியை, விமர்சனத்தை கொண்டு வந்துட்டாங்க. போராட விடுறதில்லை, மக்கள் பிரச்சனைக்காக குரல் எழுப்ப தடுக்கிறார்கள், காவல்துறை வந்து அராஜகம், அத்துமீறல், காவல்துறை ஆட்சி நடக்குதுங்கிற அளவுக்கு சிபிஎம் பாலகிருஷ்ணன்லாம் கூட கடுமையாக ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்டார். அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவர்கள் என்ன செய்தாலும் நாம் ஆதரவு நிலைப்பாட்டோடு இருப்போம் என்கிற அந்த கருத்தாக்கம் உடைந்து விட்டது. ஒரு போர் குணம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தரப்புலையும் வந்துருச்சு. அதனுடைய நீட்சியாக விடுதலை சிறுத்தைகளையும் பார்க்குறோம். அரசினுடைய மிக முக்கியமான பிரச்சனை தான் மதுவிலக்கு பிரச்சனை, டாஸ்மாக் பிரச்சனை என்பது.
இதில் முடியவே முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற போது அதை வலியுறுத்தி ஒரு மாநாடு நடத்தி பிரதான எதிர்க்கட்சியும் உட்பட எல்லாருமே கலந்து கொள்ளலாம் என்கிற பொழுது திமுகவுக்கான ஒரு சவாலாக எச்சரிக்கையாக தான் நாம் இதை பார்க்குறோம். பலகீனப்படுத்த முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பொதுவெளி நிலம் செல்வ பெருந்தகை அவங்களுடைய கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகிட்ட பேசும்போது தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நேரடியாக ஒரு மாநாட்டுக்கு ஒரு மாற்று கட்சி கூப்பிடுறது அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய தனித்துவத்தை பற்றி யோசிக்க வேண்டும், தங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேச்சை திருமாவளவன் தொடங்கி வச்சிருக்கிறார். ஆனால் கூட்டணி தான் இருப்போம், திமுக தான் இருக்கிறத சொன்னாலும் மற்ற கட்சிகளும் ஒரு வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காரு. ஆமாம், நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த எண்ணம், நோக்கம், செயல் என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எங்களுடைய தனித்தன்மையை, எங்களுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தக்கூடிய அளவிற்கான எந்த செயலையும் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதை ஒரு எச்சரிக்கையாகத்தான் பார்க்குறேன். நம்ம அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு பொது தொகுதி எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் போராடி அது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு உடனே குறைந்தபட்சம் இந்த முறை அதிகமான இடங்களில் 10க்கு குறைவாக பெறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த முறை 10க்கு குறைவாக வந்ததுன்னா நான் இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சியும் ஆரம்பித்தா திமுக போட்டி போடுற இடங்கள் குறைஞ்சிரும். ஆமாம், அது நிச்சயமாக அதுதான் சொன்னோம். 2006 சொன்னோம். அவங்க குறைவான இடங்களில் போட்டிக்கிட்டதுனால தான் வெற்றியும் குறைவான இடங்களில் கிடைச்சதுனால குறைந்தபட்சம் 150 160 தொகுதிகளில் போட்டால் தான் ஒரு 118 120 அது பெரும்பான்மை என்கிற அந்த இலக்கை பெறுவதற்கு அதிகபட்சமாக 160 170 இடங்களில் போடணும். மீத உள்ளங்கள் அதனால தான் 6 தொகுதின்னு எல்லாரையுமே சமமாக காங்கிரஸுக்கு 24 25 கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் 6 சொன்னதுனால இவங்க அதிகமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறையும் அதே மாதிரி நான் கேள்விப்பட்ட வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் யார் வந்தால் என்ன யார் போனால் இல்லைங்க அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்கப்பா, 234 தொகுதிகள்லையும் நம்ம வேட்பாளர்னு களம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் வரைக்கும் அவங்களுக்கு இப்போவே பாக்கெட் மணி கொடுத்து களப்பணியில் இறக்கிட்டாங்க. அப்போ அந்த இலக்கு என்பது ஒருவேளை முரண்பட்டு 10 தொகுதி 20 தொகுதின்னு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குற பொழுது இந்த 160க்கு மேலே நம்மளால் நிற்க முடியல, 150 160க்கு மேலே நிற்க முடியாத ஒரு நிலை உருவாகுது என்றால் 2016 செல்வி ஜெயலலிதா எடுத்த முடிவை கூட தளபதி ஸ்டாலின் எடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் பேச தொடங்கி எல்லா தொகுதியிலும் திமுகன்னு போடுவோம். ஏன்னா 234 தொகுதியிலையுமே ரெட்டலையை களமிறக்கி 100 தொகுதியில் தோத்துட்டாங்க. ஆனால் 134 வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த கான்செப்ட் வந்துருச்சு. அதையும் தாண்டி இப்போது இந்த 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு 117 பேர் மாவட்ட செயலாளர்களை போடணுங்கிற அந்த கான்செப்ட் திமுகவிலையும் வந்துருச்சுங்கிற மாதிரி பரவலாக பேசுகிறது. அங்கேயுமே அறிவாலய வட்டாரத்துலேயும் அந்த கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ 117 அந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றாலுமே அந்த ரேஷியோ வந்துடுது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த இருக்கிற இன்னொரு பேரில் ஒரு 10 பேர் 20 பேர்னா கூடுதல் இடங்களை பெறலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்துருச்சு. நமக்கு அதிகமாக நெருக்கடி கொடுத்தால் அந்த முடிவையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.